மாடல் வந்து மொத்தம் 5 யூனிட் வரும். அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் சூப்பர் ஸ்பாட் எடிஷன் எக்ஸ்டி மாடல். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பி மாடலு. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச்சு அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ரேசிங் ரெட்டோட உங்களுக்கு கொடுத்துருந்தால வண்டி பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ரோட்டபிள் டிஸ்க் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு டிஸ்க் பிரேக் எஃபிஷியன்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்கப் சஸ்பென்ஸ் இருக்கிறதுனால மேடு விளக்கில் போகும்போதில் சஸ்பென்ஸ் வந்து எதுவும் ஷோல்டர் பெயின் வராது. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷர்ட் எல்இடி ஹெட்லாம் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நைட் நேரத்தில் நல்லா பிரைட்னஸாக இருக்கும். அதேமாதிரி பேட்டரி லைஃப்பும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். அதேமாதிரி முன்னாடி உங்களுக்கு ஏரோடைனமிக் டிசைன் கொடுத்துருவாங்க. வண்டியில் பிக்கப் லைனாக அதிகமாக இருக்கும். ஏரோடைனமிக் டிசைன் பார்த்தீங்கன்னா காற்று டச் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஹைவேஸில் அந்த மாதிரி போகும்போது லாங் பிக்கப் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் 2 மோடு ஆப்ஷன் வரும். ஸ்ட்ரீட் மோடு, ரேஸ் மோடு ஆப்ஷன் வரும். ஸ்ட்ரீட் மோடுன்றது நார்மல் லோக்கலில் ஓட்டிக்குது. ஸ்போர்ட் மோடுன்றது ஹைவேஸில் அந்த மாதிரி ஓட்டுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் லேப்பு, பெஸ்ட் லேப்பு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் லேப்புன்றது நீங்கள் எவ்வளோ தூரம் ஓட்டிருக்கீங்களோ அதை விட பெஸ்ட் லேப் எவ்வளோ ஓட்டிருக்கீங்க காட்டியும். 0 to 60 கிலோமீட்டர் ரீச் பண்ணுறதுக்கு 9.2 செகண்டில் உங்களுக்கு ரீச் ஆகிரும். இதில் ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷன் வரதுனால உங்களுக்கு கால் அண்ட் நோட்டிஃபிகேஷனு 10/10 இண்டிகேஷனோட உங்களுக்கு வந்துடும். இதில் எக்கனாமிக் மோடு, பவர் மோடு 2 மோடு கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக் மோடில் போனீங்கன்னா மைலேஜ் நல்லா கிடைக்கும். பவர் மோடில் போனீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் நல்லா கிடைக்கும். இதே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்டர்வியூ ஆப்ஷன் என்னன்னா உங்களுக்கு ஃபியூல் சேவிங் எனபிள் ஆகி உங்களுக்கு சிக்னல்லையோ இல்லை ஹோட்டல் நின்ட்டிங்கனாலும் உங்களுக்கு ஃபியூல் சேவிங் மோடு எனபிள் ஆகி உங்களுக்கு இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் பிரேக் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இதில் பின்னாடி பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஆக்சிஜன் சிலிண்டராக வச்சுன்னா உங்களே உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு யூஎஸ்பி மொபைல் சார்ஜிங் வந்துடும். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 கெப்பாசிட்டி பெட்ரோல் டேங்க் கொடுத்துருப்பாங்க. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் வந்தோடனே உங்களுக்கு ரிசர்வ் வந்துடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா கிராப் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு கண்ட்ரோலாக ஓட்டிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆயில் ஹைட்ராலிக் டேம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். இதில் வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1258 அதனால உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். டால்ஃபும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 155 இருக்கிறதுனால அண்டர் சைஸ் பாடியும் பத்தாது. இதோட என்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 10.2 பிஹெச்பி பவர் ஆகும். அதே மாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா 10.6 லிட்டர் டார்க் இருக்குனால கூலிங் பவர் நல்லா இருக்கும். இந்த காசு பார்த்தீங்கன்னா 4 லேக்கு